ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு முட்டை குழம்பு தான். பட் முட்டையை வேக வச்சோ இல்லை அடிச்சு ஊற்றியோ இல்லாமல் முட்டை பொரிச்ச முட்டையிலேருந்து செய்கிறது தான். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, நான் வெறும் கடுகு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்படும்னா இலை, பட்டை, கிராம்பு இதெல்லாத்தையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கடுகு பொட்டுனதுமே வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை அரைச்சும் போட்டுக்கலாம், இப்படி இந்த மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை லைட்டாக ஸ்மாஷ் பண்ணியும் போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ நம்ம சைடாக தக்காளியை அரைச்சிக்க போகிறோம். நான் என்ன பண்ணிடுறேன், 2 வெங்காயம் எடுத்தேன், அதுக்கு ஒரு தக்காளி, இந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. இது கூடவே இஞ்சும் பூண்டையும் நான் சேர்த்தே அரைக்க போகிறேன். இப்போ இதை அரைச்சதை வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்த டைமில் மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணியையும் கழுவி ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு கொஞ்சம் அப்படியே இது கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு மட்டும் கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்சிருச்சு. பட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி அந்த தண்ணி எல்லாமே வற்றணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் அந்த பச்சை வாசனை இருக்காது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது மிளகா பொடி 1/2 டீஸ்பூனு, ஏன்னா குழந்தை இருக்கிறதுனால ரொம்ப காரம் சாப்பிட மாட்டா அப்படின்றதுக்காக 1/2 டீஸ்பூனு. அதே மாதிரி மல்லித்தூள் ஈக்குவல் ரேஷியோ போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அந்த பச்சை மசாலாவோட வாசம் வராமல் இருக்கிறதுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறமா கரம் மசாலாவும் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்கும், அதை நான் அரைக்கலை, அதனால நான் வெளியிலேருந்து வாங்கி அதையும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு 1/2 டீஸ்பூனு ப்ளஸ் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ இது ஒரு பக்கம் இருந்து வேகட்டும். சைடாக என்ன பண்ண போகிறோம், முட்டையை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் 3 முட்டை எடுத்துக்கிட்டேன். முட்டையை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு இதில் உப்பும் கஸ்தூரி மேத்தியும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா மல்லி இலை இருக்கு இல்லைங்களா, அதை குட்டி குட்டிஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கஸ்தூரி மேத்தியும் அப்புறம் பெப்பர் தூளும் போட்டுக்கிட்டேன். ஏன்னா பெப்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு முட்டைக்கு, அதோட விஷத்தன்மை ஏதாவது இருந்ததுனாலும் போகிறதுக்காக. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு வேக்காடு வந்ததுமே இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. இப்போ அடுத்தது இன்னொன்று அதே மாதிரி போட்டு எடுத்து சைடாக வச்சுக்க போகிறேன்.
இப்போ இந்த 2 முட்டையுமே சேர்த்து ஒரே சைஸில் அப்படின்னு சொல்லி 3 பீசஸாக எடுக்க போகிறேன். பாருங்க இப்படி தான் இருக்கும். உள்ள வந்து ஒரு ஹாஃப் வே வெந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் நான் என்ன பண்ணேன், இதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி தான் வச்சேன். ஏன்னா அந்த மசாலா இதெல்லாமே கொஞ்சம் போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது அது கொஞ்சம் அந்த பாருங்க பதம் மாதிரி வெளியே பிரியும் போது இந்த மாதிரி கட் பண்ண முட்டையை வந்து அதில் போட்டுடுங்க. அவ்வளோதான். போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் கூட வேக வச்சிருங்க. அப்போ அந்த எண்ணெய் வந்து லைட்டாக பிரியும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட இது ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.